அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான். அதுதான் கிண்ணத்தப்பம். இது பேர் மட்டும்தாங்க பழைய பேர். ஆனால் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கஸ்டர்ட் புட்டிங்கை விட ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும். இதில் ரவை மைதா அப்படி எதுவும் சேர்க்காததுனால gluten அலர்ஜி இருக்கிறவங்களும் இதை தாராளமாக சாப்பிட்லாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கிண்ணத்தப்பம் செய்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பச்சரிசி. நான் இன்னைக்கு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நல்லா கழுவி தண்ணியில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த அரிசியை நம்ம அரைக்கணும். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் சர்க்கரையே போதுமானது. எந்த ஒரு இனிப்பும் கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும், அதனால ஒரு பிஞ்ச் உப்பு. இது கூட ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த கிண்ணத்தப்பத்தோட ஸ்பெஷாலிட்டியே இந்த முட்டை சேர்க்கறது தான். அடுத்ததாக ஒரு 8லேருந்து 10 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால அந்த ஸ்மெல் போகிறதுக்காக அதுக்கு தேவையான அளவு நம்ம ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம திக்காக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்து அரைக்கலாம். 1 கப் அரிசிக்கு எப்படியோ 2லேருந்து 2.5 கப் திக்கான தேங்காய் பால் தேவைப்படும். இப்போ அரிசியை நல்லா தேங்காய் பால் சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைக்க பயன்படுத்தின தேங்காய் பால் போக மீதி இருக்கிற தேங்காய் பாலில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தோசை மாவு பதத்துக்கு இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ரொம்ப தண்ணியாக இருக்குது. இதில் நம்ம ஏலக்காவை போட்டு அரைச்சதுனால அதோட தோல் மட்டும் நல்லா திப்பியாக இருக்குது. இது நம்மளுக்கு சாப்பிடும் போது வாயில் தட்டுப்படும். அதனால் நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான சில்கியான கஸ்டர்ட் வேணும்னா இதை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கிட்டோன்னா இந்த ஏலக்காய் தோல் எல்லாம் அதுலேயே நின்றுடும். இப்போ பாருங்கள், ஏலக்காய் தோல் எல்லாமே இந்த வடிகட்டிலேயே நின்று போச்சு. இப்போது வடிகட்டினதும் நம்மளோட ஏலக்காய் தோல் திப்பி எல்லாமே அந்த வடிகட்டிலே தங்கிடுச்சு. இப்போ நல்லா இது ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதை நம்ம இட்லி குக்கரில் எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கேக் மோல்டு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் கப் கேக் மோல்டும் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இது உள்பக்கம் எல்லாத்தையும் நல்லா நெய்யால் தேய்ச்சி விட்டுக்கலாம். கப் கேக் மோல்டுக்கும் அதே மாதிரி நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த மாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக ஊற்றாமல் நான் இன்றைக்கி ஒரு 3/4 பாகம் வரைக்கும் ஊற்றி வச்சுருக்கேன். கப் கேக் மோல்ட்லேயும் நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவை சேர்த்துக்கலாம். பொதுவாக பாரம்பரியமாக கிண்ணத்தப்பத்தில் செய்யும் போது கொஞ்சம் சீரகத்தை மேலே தூவி விடுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம சேர்த்துருக்க முட்டை தேங்காய் பால் ஏலக்காய் எல்லாம் நல்லா செரிக்கணும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு வேணும்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மேலே சீரகத்தை தூவிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதை இட்லி குக்கரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வேகும் போது அந்த நீராவி எல்லாமே இது மேலே படாமல் இருக்கிறதுக்காக இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த நீராவி எல்லாம் இந்த அப்பத்தில் படாது. இதை நல்லா மூடி போட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வேக வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்க்க நல்லா வெந்திருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தி எடுத்து நடுவில் குத்தி பார்த்தீங்கன்னா கத்தி க்ளீனாக வெளியே வந்துச்சுன்னா உள்ளேயும் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளோட கிண்ணத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆற வச்சு ஆறுனதும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதை அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கிண்ணத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் எங்களோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.